ஒன்றிய அரசுக்கு துணை நிற்பது என இந்தியா கூட்டணி கட்சிகள் கூடி முடிவு செய்தோம். ஒன்றிய அரசின் பின்னால் எதிர்க்கட்சிகள் மலை போல் துணை நின்றன என்று மக்களவையில் ஆபரேஷன் சிந்தூர் விவாதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசினார். பகல்காமில் அப்பாவி மக்கள் சிறிதும் இரக்கமின்றி கொடூரமாக கொல்லப்பட்டுள்ளனர். அப்பாவி மக்களுக்கு நேர்ந்த கொடூரத்தை எனக்கு நேர்ந்ததாக உணர்ந்தேன். ஆபரேஷன் சிந்தூர் தொடங்குவதற்கு முன்பே அனைத்து எதிர்க்கட்சிகளும் அரசுக்கு முழு ஆதரவு அளித்தன என்று கூறியுள்ளார். பிரதமர் மோடியின் தமிழக பயணத்தின் போது அவரை சந்திக்க ஓபிஎஸ் நேரம் கூறியுள்ளதாக தகவல்கள் வெளியானது. இருப்பினும் இந்த பயணத்தில் மோடியை ஓபிஎஸ் சந்திக்கவில்லை. இதனால் ஓபிஎஸ்ஐ பாஜக ஓரம் கட்டுவதாக செய்திகள் வெளியானது. இந்த சூழலில் மோடியின் தமிழக பயணம் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இது குறித்து ஒரே வரியில் பதிலளித்துள்ளார். இது குறித்த கேள்விக்கு அவர், இது தொடர்பாக எனக்கு எதுவும் தெரியாது. பிரதமர் மோடியை சந்திக்க ஓபிஎஸ் நேரம் கேட்டிருந்தாரா என்பது குறித்து எனக்கு தெரியாது. இந்த விவகாரத்தில் யோகித்து பதில் சொன்னால் அது சரியாக இருக்காது என்று மட்டும் பதிலளித்தார். மக்களவையில் பேசிய திமுக உறுப்பினர் ஆர் ராசா, திமுக என்பதே தேச ஒற்றுமைக்கான கட்சி என்பது அனைவருக்கும் தெரியும். எனக்கு ஹிந்தி தெரியாது, புரியாது. ஆனால் நான் இந்தியன். ஆனால் எங்களை தேச விரோதிகள் போல சித்தரிக்க முயற்சிக்கின்றனர். பாஜக அமைச்சர்களின் பேச்சில் பெருமை இருந்தது, ஆனால் கருத்து இல்லை. எந்த விவகாரம் ஆனாலும் நேரு, இந்திரா, காங்கிரஸ் என பேசுவதே பாஜகவினரின் வாடிக்கையாகிவிட்டது. அண்டை நாடுகளுடன் போர் ஏற்பட்ட போது நேரு எதையும் மறைக்கவில்லை. பகல்காம் தாக்குதலுக்காக பிரதமர் முதல் பாஜக எம்பி வரை ஒருவர் கூட வருத்தம் தெரிவிக்கவில்லை. தேர்வில் பென்சில் பேனா பயன்படுத்துகிறோமா என்பது பிரச்சனை அல்ல. முறைகேடு நடக்கக்கூடாது. 3 நாடுகள் தவிர ஒட்டுமொத்த உலகமும் இந்தியாவின் நடவடிக்கையை ஆதரித்ததாக அமித்ஷா கூறினார். ஆனால் ஒரு நாடு கூட பாகிஸ்தானை கண்டித்தோ இந்தியாவை ஆதரித்தோ தீர்மானம் நிறைவேற்றவில்லை. பிரிக்ஸ், G20, G7 என எந்த அமைப்பும் பாகிஸ்தானை கண்டிக்கவில்லை. பகல்காம் தாக்குதல் முழுக்க முழுக்க உளவுத்துறையின் தோல்வியே. IMF நிதியும் பாகிஸ்தானுக்கு நிதி ஒதுக்கியது இந்தியாவுக்கு பின்னடைவு என்று அவர் கூறினார். காரைக்கால் பகுதி நெடுங்காடு தொகுதியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆன சந்திர பிரியங்கா புதுவை மாநிலத்தின் போக்குவரத்து அமைச்சராக கடந்த 2 வருடத்திற்கு முன்பு இருந்தார். அப்போது அம்மன் வேடமிட்டும் திருமண நிகழ்ச்சிகள் நடனமாடியும் பல்வேறு ரீல்ஸுகள் வெளியிட்டு வைரலாக்கி வந்தார். இந்நிலையில் அவரது அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது. அதன்படி கடந்த 2 ஆண்டுகளாக நெடுங்காடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார். இந்த நிலையில் அவரது தோழி நண்பர்களுடன் ஜார்ஜியா வெளிநாடு சுற்றுலாக்கு சென்றுள்ளார். அங்கு ஒருவர் சிலையை கண்டு அதன் அருகில் உட்கார்ந்தவர், இந்த தாத்தா என்ன சொல்கிறார் என்றால், இது ரீல் இப்ப அந்து போச்சு சொல்றாரு. இது யாருக்கு அந்து போச்சு, நீங்க தான் முடிவு செய்யணும்னு கியூட்டாக ரீல்ஸ் வீடியோ வெளியிட்டுள்ளார். மேலும் தோழியுடன் நடனமாடி உற்சாகமாக இருக்கும் பல்வேறு வீடியோக்களை புதுச்சேரி, காரைக்கால் சமூக வலைதளங்களில் வெளிவந்து வைரலாக்கி வருகிறது. தமிழ் பட ஹீரோன்களை மிஞ்சி ரீல்ஸ் விட்டு வரும் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா என்று நெட்டிசன்கள் கிண்டலடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச புலிகள் தினத்தில் தமிழகம் பெருமையுடன் கர்ஜிக்கிறது என்ற முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதத்துடன் கூறியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில், தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் தரவுகளின்படி 306 புலிகள் தற்போது உள்ளன. வன ஊழியர்கள் மற்றும் கடின நிலப்பரப்புகளில் வாழ்விடங்களை காக்கும் வேட்டை எதிர்ப்பு குழுக்களின் தோள்களில் இந்த வெற்றி தாங்கியுள்ளது. வன பாதுகாப்பை அதிகரிக்கும் வகையில் நவீன உபகரணங்கள், தொழில்நுட்ப வசதிகள், கால்நடை மருத்துவர்களுடன் 1947 களப்பணியாளர் பணியிடங்களும் நிரப்பப்பட்டுள்ளன. ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதன் மூலம் வன வாழ்விடங்கள், வன ஆரோக்கியம் மேம்படுத்தப்படுகிறது. குற்றங்களை தடுக்க தமிழக வனத்துறை மற்றும் சிறப்பு படையான வன விலங்குகள் குற்றத்தடுப்பு பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. புலிகளை காப்பதன் மூலம் நாம் நமது வனத்தின் ஆன்மாவையும் பாதுகாக்கிறோம் என்று பதிவிட்டுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் காலத்திற்கு பின் திமுகவை கையில் எடுத்த மு.க. ஸ்டாலின் கட்சியில் மேற்கொண்ட மிக முக்கியமான நடவடிக்கைகளில் ஒன்று குடும்ப உறுப்பினர்களின் செயல்பாட்டை வரையறைக்குள் கொண்டு வந்தது. சென்ற 10 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய மாமனார் ஸ்டாலினுக்கு உதவும் பணியில் சபரீசன் ஈடுபட்டிருக்கிறார். கருணாநிதியின் மறைவுக்கு பின் ஸ்டாலின் தலைமையில் திமுக எதிர்கொண்ட 2019, 2021, 2024 ஆகிய 3 தேர்தல்களிலுமே கட்சியின் வியூக வகுப்பில் முக்கியமான பங்காற்றினார் சபரீசன். இத்தகைய சூழலில்தான் அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆன ஸ்டாலின் காரை ஓட்டி வந்தார் சபரீசன். நாட்டின் முன்னணி ஊடகங்கள் உட்பட எல்லோர் கவனமும் அன்றைக்கு அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்தது. அப்படி இருக்க சபரீசன் கார் ஓட்ட ஸ்டாலின் அமர்ந்து வந்தது கட்சியில் நேரடியாக அவரை கொண்டு வருவதை மறைமுகமாக உணர்த்தும் குறையீடா என்று கட்சியினர் மத்தியில் பேச்சு உருவாகியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கட்சியில் நேரடியாக சபரீசனின் பணி அதிகரிக்கும். கூடுதலாக டெல்லி அரசியலிலும் அவருக்கு கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று பேசிக் கொள்கின்றனர் அறிவாலய வட்டாரங்கள். லோக்சபாவில் ஆபரேஷன் சிந்தூர் விவாதத்தின் போது
திமுக எம்பி கனிமொழி பேசியதாவது, தேசபக்தியில் தமிழர்கள் ஒருபோதும் குறைந்தவர்கள் அல்ல. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு தமிழகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் பேரணி நடந்தது. உள்நோக்கத்துடன் எதிர்க்கட்சிகள் மீது அமித்ஷா பழி சுமத்துகிறார். ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பும் தமிழர்களின் பெருமையை பாஜகவினர் கண்டுபிடிக்கிறார்கள். பயங்கரவாத தாக்குதலை நீங்கள் தடுத்திருக்க வேண்டாமா? பயங்கரவாதத்தால் இறப்பவர்கள் மட்டும் பாதிக்கப்படவில்லை, அவர்களின் வம்சமே பாதிக்கப்படுகிறது. முந்தைய பயங்கரவாத தாக்குதலில் நீங்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டாமா? பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை தடுக்க எப்படி தவறினீர்கள்? தமிழகத்தில் இருந்துதான் இந்திய வரலாறு எழுதப்பட வேண்டும் என்று ஸ்டாலின் பேசுவதை ஏற்க மறுக்கிறீர்கள். இந்தியா ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆபரேஷன் சிந்தூர் பற்றி பேட்டியளித்த விக்ரம் மிஸ்ரியின் குடும்பத்தையே மோசமாக விமர்சித்தனர். விக்ரம் மிஸ்ரியின் குடும்பத்தையே மோசமாக விமர்சித்தவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு அனைத்து கட்சிகளும் மத்திய அரசுக்கு துணை நிற்போம் என்று உறுதியளித்தோம். இந்தியாவின் இறையாண்மையை நம்புகிறேன் என்று கனிமொழி கூறினார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.